அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையான இன்றைய தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படி இந்த மகாலய அமாவாசை அப்படின்னா என்ன, இன்றைய நாள்ல மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆன்மீக பற்றின தகவல்கள் மற்றும் ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம், நவகிரக கோவில்கள் எங்கு உள்ளன, அங்கு சென்று எப்படி பரிகாரம் செய்வது, எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு தகவல்களும் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வெப்சைட் லிங்க்ல கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாம சேனல் பேஜ்லயும் இதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களை வழிபட்டால் பித்ருக்களுடைய ஆசை கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுது. மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் காலகட்டமே ஆகுங்க. புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என கூறப்படுதுங்க. அதாவது மகாலயபட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மகாலயம் என்பது கூட்டமாக கூடுவது என்றும், பட்சம் என்பது 15 நாட்கள் என்றும் கூறப்படுது. அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளுடைய ஆசையும் ஆசிர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் தான் நம் முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களினுடைய ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடல்களுக்கு கூட சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதிர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறும் பட்சத்தில் பிதிர்களின கோபத்திற்கு ஆளாவும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நேர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்து பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தினுடைய நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருளாக அமைகிறது. இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது, தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. ஓர் ஆண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றில் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. ஏனென்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்களாம். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேரும்.
சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் திரும்ப புறப்படுவார்களாம். அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை என்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். குறிப்பாக ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். அதனால் பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு. தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வாழ்க்கைப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையல் இட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னமிட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சூரிய பகவானும் உரிய தானங்கள் செய்வது விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குங்க. அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களான நீங்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய், பச்சரிசி முதலியன தானம் தருவது அவசியம். அதே போன்று கோதுமை தானம் கொடுப்பதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், தேவையில்லாத இடையூறுகள், சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு தரக்கூடிய இந்த தர்ப்பணமும் தானங்களும் உங்களுக்கு மட்டுமில்லாது உங்களுக்கு பின் வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் பல புண்ணிய பலன்களை எடுத்து செல்லும் என்பது ஐதீகமாகவும் உறுதியாகவும் கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. மேலும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம், அதாவது நீங்கள் சிகரத்தின் உச்சியை தொடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மகாலய அமாவாசை வழிபாடு உங்களுக்கு அமைய இருக்குங்க.